சேகர் கமுலா டைரக்ஷனில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் குபேரா. இந்த படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ஜூன் 13 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த குபேரா படத்தை வர ஜூன் 20 தியேட்டர்ஸில் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். இந்த படத்துடைய ரன் டைம் 3 hours கிட்ட இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஜனநாயகன் வினோத் டைரக்ஷனில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பாபி டியோல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். இது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர் மூவி. வர ஜூன் 22 தளபதி விஜய்க்கு பர்த்டே. தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக ஜூன் 22 இந்த ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கான். வர 2026 பொங்கல் வீக்கெண்ட்க்கு இந்த ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பேன் இண்டியன் படமாக தளபதிக்கு இந்த ஜனநாயகன் கடைசி படம்னு சொல்கிறாங்க. அடுத்ததா சூர்யா 46 வெங்கி அட்லூரி டைரக்ஷனில் சூர்யா, மமிதா பைஜு சேர்ந்து நடிக்கிற படம். இந்த சூர்யா 46 படத்தோட ஷூட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியா. 2026 சம்மருக்கு இந்த சூர்யா 46 படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க தியேட்டர்ஸில். அடுத்ததா தக் லைஃப். இந்த படத்தை மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணி கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த தக் லைஃப் அல்ட்ரா டிசாஸ்டர் மூவி, மிகப்பெரிய ஃப்ளாப் மூவி. இந்த தக் லைஃப் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகி 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த கணக்குப்படி பார்த்தா ஜூலை லாஸ்ட் வீக்கில் தான் தக் லைஃப் படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகணும். ஆனால் இப்போ போகிறபடி போக்க பார்த்தா இந்த படம் கூடிய சீக்கிரத்திலேயே ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி 4 வாரத்திலேயே ஜூலை 1st வீக்லேயே தக் லைஃப் படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க ஆல் லாங்குவேஜ்லேயும்.